அனைவருக்கும் வணக்கம். ஆலய ஓம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். 7.5 சனி என்றாலே எல்லா மனிதர்களுக்கும் ஒருவித பயம் உண்டு. மனிதர்களுக்கு மட்டுமல்ல, பல கடவுள்கள், தேவர்களை கூட சனி பகவான் அவர்களின் கர்ம பலன்களுக்கு ஏற்ப 7.5 சனியாக பிடித்து அவர்களை படாத பாடுபடுத்திய நிகழ்வுகளும் உண்டு. இப்படிப்பட்ட சனி பகவான் ஒரு சமயம் தனக்கே 7.5 சனி பிடித்து விட்டதா என்று நிலை தடுமாறிப்போன சம்பவம் புராண வரலாற்றில் நடந்ததாக கூறப்படுகிறது. இன்றைய ஆன்மீக பதிவில் அந்த சுவாரஸ்யமான கதையை பற்றி பார்ப்போம். திருமாலின் 10 அவதாரங்களில் ஒன்று ராமாவதாரம். ராமாயண காவியத்தில் ஸ்ரீராமன் ராவணனுடன் போர் புரிந்து அவனை அழித்து தர்மத்தை நிலைநாட்டியதை நாம் அனைவரும் அறிவோம். இந்த காவியத்தில் நம்மால் மறக்க முடியாத ஒருவர் ஸ்ரீ ஆஞ்சநேயர். அஷ்டமா சித்திகள் மற்றும் சிவபெருமானின் அருள் பெற்றவர். இப்படிப்பட்ட ஆஞ்சநேயரை ஒரு சமயம் சனி பகவான் 7.5 சனிக்காலம் பிடிக்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அந்த தருணத்தில் ஆஞ்சநேயர் இலங்கையில் சீதா பிராட்டியை தரிசனம் செய்து ராமனின் இருப்பிடம் வந்து சேர்ந்தார். பின்னர் ராமனிடம் விவரங்களை கூற ராமன் ராவணனுடன் யுத்தம் செய்ய தயாரானார். ஆஞ்சநேயர், சுக்ரீவன், அங்கதன் மற்றும் வானர சேனைகள் அனைவரும் இலங்கை செல்வதற்காக கடலில் பாலம் அமைக்கும் பணியை மேற்கொண்டிருந்தனர். வானரம் ஒவ்வொன்றும் தனது சக்திக்கு ஏற்றவாறு பாறைகளை தூக்கி வந்து கடலில் வீசிக்கொண்டிருந்தனர். ராமபக்தரான ஆஞ்சநேயரும் தனது பங்கிற்கு பாறைகளை எடுத்து அவற்றின் மீது ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை எழுதி கடலில் வீசிக்கொண்டிருந்தனர். இவை அனைத்தையும் பார்த்து கொண்டிருந்த சனி பகவான் இதுதான் ஆஞ்சநேயரை பீடிக்கத்தக்க சமயம் என்று உணர்ந்தார். ராமனின் ஆணையின்றி தன்னால் ஆஞ்சநேயரை நெருங்க முடியாது என்பதை அறிந்த சனி பகவான் ராமனின் முன்பு தோன்றினார். ராமனை வணங்கி, பிரபு, ஆஞ்சநேயருக்கு 7.5 சனி பீடிக்கும் காலம் தொடங்குகிறது. என் கடமையை செய்ய அனுமதி தாருங்கள் என்று வேண்டினார். ராமனும் சனியிடம், உங்கள் கடமையை நீங்கள் செய்யுங்கள், முடிந்தால் ஆஞ்சநேயரை பீடித்து பாருங்கள் என்று அனுமதி தந்தார். அதன் பிறகு ஆஞ்சநேயர் முன்பு தோன்றிய சனி பகவான், ஆஞ்சநேயரே, நான் சனீஸ்வரன். இப்போது உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பமாகிறது. நான் எனது கடமையை செய்ய வேண்டும். எனவே உங்களை பீடிக்க உங்கள் உடலில் ஓரிடம் தாருங்கள் என்று கூறினார். ஆஞ்சநேயர், சனீஸ்வரரே, ராவணனின் சிறையில் இருக்கும் அன்னை சீதாதேவியை மீட்க இலங்கைக்கு செல்ல வேண்டும். அதற்காக இப்போது பாலம் அமைத்து கொண்டிருக்கிறோம். எனக்கு சிறிது காலம் அவகாசம் தாருங்கள். இந்த புனித ராம சேவையை விரைவில் முடித்த பின்பு நானே உங்களிடம் வருகிறேன். அப்போது என் உடல் முழுவதும் நீங்கள் பீடிக்கலாம் என்றார். ஆனால் சனியோ ஆணவத்துடன், ஆஞ்சநேயரே, காலதேவனின் கட்டளைப்படி நான் என் கடமையை செய்ய வேண்டும். நேரத்தை வீணாக்காமல் உங்கள் உடலில் எந்த பாகத்தை நான் பீடிக்கலாம், உடனடியாக சொல்லுங்கள் என்று கேட்டார். ஞான அவதாரமாகிய ஆஞ்சநேயர், என் கைகள் ராம சேவையில் ஈடுபட்டுள்ளன. அதனால் அங்கு இடம் தர முடியாது. என் கால்களில் இடம் தந்தால் அது தங்களை அவமதிக்கும் செயலாகும். எனவே நீங்கள் என் தலை மீது அமர்ந்து உங்கள் கடமையை செய்யுங்கள் என்று கூறினார். ஆஞ்சநேயர் தலை வணங்கி நிற்க சனி அவர் தலை மீது ஏறி அமர்ந்தார். எல்லாம் அறிந்த ஆஞ்சநேயர் சனிக்கு தக்க பாடம் கற்பிக்க விரும்பினார். அதுவரை சிறிய பாறைகளை தலை மீது தூக்கி வந்த ஆஞ்சநேயர் சனி தன் தலையில் அமர்ந்த பின்பு மிக பெரிய பாறைகளை எடுத்து தலை மீது வைக்க ஆரம்பித்தார். அதன் பிறகு கடலை நோக்கிச் சென்று ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை உச்சரித்து கொண்டே அப்பாறைகளை கடலில் வீசினார். இப்போது அந்த பெரிய பாறைகளின் பாரத்தை ஆஞ்சநேயர் தன் தலை மீது சுமக்கவில்லை. மாறாக ஆஞ்சநேயரின் தலை மீது அமர்ந்திருந்த சனி அந்த சுமையை சுமக்க ஆரம்பித்தார். சிறிது நேரத்திற்கு பிறகு சனியால் அந்த பாரத்தை தாங்க முடியவில்லை. தனக்கே 7.5 சனி பிடித்து விட்டதோ என்று சனீஸ்வரருக்கு பயம் வந்துவிட்டது.
உடனே ஆஞ்சநேயரின் தலையிலிருந்து கீழே குதித்தார். இதை கண்ட ஆஞ்சநேயர், சனீஸ்வரா, 7.5 ஆண்டுகள் என்னை பீடிக்க வேண்டிய தாங்கள் ஏன் இவ்வளவு சீக்கிரம் விட்டுவிட்டீர்கள் என்று கேட்டார். சனி பகவான் மிகுந்த வருத்தத்துடன், ஆஞ்சநேயரே, என்னை மன்னித்து விடுங்கள். நீங்கள் சிறந்த ராமபக்தர். அதுவும் தற்சமயம் ராமசேவை செய்து கொண்டிருக்கும் உங்களை பீடிக்க முயன்று தோல்வி அடைந்து விட்டேன். இருந்தாலும் உங்களை சிறிது நேரம் பீடித்ததால் நானும் பாறைகளை சுமந்து ராமசேவையில் ஈடுபடும் புண்ணியம் கிடைத்தது என்று கூறினார். இதை கேட்ட ஆஞ்சநேயர் பணிவுடன் சனியை நோக்கி, அப்படியல்ல, நீங்களே வெற்றி பெற்றீர்கள். 7.5 ஆண்டுகளுக்கு பதில் 7.5 வினாடிகளாவது என்னை பீடித்து தாங்களின் கடமையை தவறாமல் செய்தீர்கள் என்றார். ஆஞ்சநேயரின் பணிவு மற்றும் புத்தி சாதுரியத்தை பார்த்து மகிழ்ந்த சனி பகவான், ஆஞ்சநேயரே, உங்களின் தரிசனம் கிட்டியதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. உங்களுக்கு என்ன வரம் வேண்டும் என்று கேளுங்கள் என்று கேட்டார். உடனே ஆஞ்சநேயர் பக்தியோடு ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை உச்சரிக்கும் பக்தர்களை உங்களின் 7.5 சனி காலத்தில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து காத்து அருளுங்கள் என்று வரம் கேட்டார். சனீஸ்வரன் அவ்வாறே வரம் தந்து அருளினார். மேலும் தனது 7.5 சனி காலத்தில் ஆஞ்சநேயரை வணங்கும் பக்தர்களையும் தான் காத்தருள்வதாக வரம் அளித்தார். இதுதான் அந்த புராண கதை. நண்பர்களே, ஆஞ்சநேயரின் பெருமையும் ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தின் மகிமையும் இப்போது புரிகிறது அல்லவா? இனி 7.5 சனி மட்டுமல்லாது எத்தகையான சனி தோஷங்கள் இருந்தாலும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயரை வழிபட்டு ஜெய் ஸ்ரீராம் என்ற மந்திரத்தை உச்சரித்து வந்தால் சனி பகவானின் தாக்கலிலிருந்து தப்பிக்கலாம். ஜெய் ஆஞ்சநேயா, ஜெய் ஸ்ரீராம். அடுத்த பதிவில் மீண்டும் ஒரு நல்ல தகவலுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.